Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 13/11/2024 புதன்கிழமை 50-50 கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங் ஒன்று பார்த்துலாம். லாஸ்ட் மந்த்து செகண்ட் வீக் வந்து 50-50 ரிசல்ட் நடக்கலை. அன்றைக்கி வந்து பம்பர் ரிசல்ட் நடந்தது அண்ட் போன வாரம் வந்து 165 ரிசல்ட் வந்திருக்கு அண்ட் போன மாதம் இதே வாரம் வந்து பம்பர் ரிசல்ட்டில் 222 வந்திருக்கு. இதனால் நமக்கு நாள் கணக்கு வச்சு தான் நம்ம கால்குலேஷன் மேட்ச் பண்ணுறோம். மேட்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட் மந்த் 222 அந்த ரூட்டு பார்த்துட்டு போன வாரம் 165 எப்படி வந்துருக்குன்னு பார்த்துட்டு நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவாங்க. லாஸ்ட்டு மந்த்து இதே வாரம் 222 அண்ட் அதுக்கடுத்த வாரம் 50-50 ரிசல்ட் வந்து 593, 542, 374, 165 போன வாரம். இன்றைக்கி ரிசல்ட் வந்து 427. ஃபஸ்ட்டு நமக்கு லாஸ்ட் மந்த்து 222 அந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் மார்க் பண்ணிடுவோம். 222க்கு 1 டே பிஃபோர் வந்து செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தியோட ரிசல்ட் வந்து 169. க்ளூ நம்பரோட ஏபி 22 கண்டினியூவேஷன் 23ன்னு போனாலும் நமக்கு ஃபஸ்ட்டு 3 டிஜிட்லேயே வந்து ரிசல்ட்டு 100% மேட்ச் ஆகுது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் 222 ரிசல்ட்டு. அதில் ஏபிபிசிக்கு 169ஓட க்ளூ நம்பரோட ஏபி 22 வந்து நமக்கு 222ல் மேட்ச் ஆகுது. இதுவே 169 வந்து 1169 4D 1169 4D. இதோட க்ளூ நம்பர் 4Dயோட க்ளூ நம்பர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு 2225ன்னு வரும். 3 டிஜிட்டில் 225ன்னு வருது, 4 டிஜிட்டில் 2225ன்னு வரும். இந்த 2225லேயே வந்து ஃபஸ்ட்டு 116 நம்ம கட் பண்ணிட்டு லாஸ்ட்டு 5 கட் பண்ணிட்டு பார்த்தோன்னா பேலன்ஸ் வந்து 9222 வரும். நமக்கு லாஸ்ட் மந்த் 4D வந்து 4222ன்னு வந்தது பம்பரில். இந்த ரூட்டில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு 427. அதே க்ளூ நம்பரோட ஏபி வந்து 53. இது 4Dயில் போகும்போது இன்றைக்கி 84-27 4D. 4Dக்கு வந்து நம்ம க்ளூ நம்பர் எடுத்தோம்னா வந்துட்டு 84-27க்கு 45-33 அப்படின்னு வரும். இதுலேயும் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டை கட் பண்ணிட்டு லாஸ்ட் டிஜிட்டை கட் பண்ணிட்டா 7453ன்னு வரும். ஓகே, 453 வந்து ஒரு 3 டிஜிட்டாகவும் 2453 ஒரு 4D ஆகும். நீங்கள் முடிஞ்சால் லாஸ்ட் மந்த் இதே வாரம் இதே நாள் ஃபாலோ ஆன ரூட் ஃபாலோ ஆச்சுன்னா உங்கள் ரெசிங்கில் மேட்ச் ஆனால் 453, 4Dயில் 2453 ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ரெசிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து போன வாரம் 165க்கு 1 டே பிஃபோர் 782 ரிசல்ட்டு. க்ளூ நம்பரோட ஏபி நம்பர் எடுத்துப்போம். ஏபி வந்து 34. நம்ம ரெகுலராக எடுக்கிற கால்குலேஷன் 30 எடுப்போம். அதில் +1 -1ன்னு போகும். இப்போ 31 எடுக்கும்போது 65 நமக்கு கிடைக்குது. ரிசல்ட்டு 165 காமன் நம்பர் 1. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். இந்த ரூட்டில் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏவி 53க்கு 30 எடுத்தோம்னா 83. இந்த 83 வந்து நமக்கு இன்றைக்கி நாளைக்கு வந்து இந்த 83க்கு +1 -1ன்னு போனால் +1 போனால் 84, அப்படி போனால் 684 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 83 டேரெக்டாக வந்ததுன்னா 783ன்ற ஒரு நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம எடுக்கிற நம்பர் போன வாரம் வர மாதிரி இந்த வாரம் வராது. நம்ம போன வாரம் வந்து 64க்கு 65ன்னு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 53க்கு 30ன்னு எடுத்து 84ன்னு எடுத்தோம்னா 83 ரிசல்ட்டில் வரும். அதனால் சொல்கிறேன் 783 அல்லது 684ன்னு வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு முந்தின வாரம் 374 ரிசல்ட் வந்தது இல்லையா, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி 899. அதோட க்ளூ நம்பர் எதுவுமே நமக்கு மேட்ச் ஆகலை. இதில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி 132ஓட க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா ஏபி 24. நமக்கு ரிசல்ட்டு 374. அப்படியே வந்து 24 பவரில் வந்துடுச்சு. இந்த ரூட்டில் வந்து நமக்கு 43 இருக்குது. 43ன்றது நமக்கு 24க்கு 74 நம்பர் 43க்கு 93 வரலாம். ஆல்ரெடி 93
ஒரு போன மாதம் 3வது வார ரிசல்ட்டில் 50-50 வந்திருக்கு. அதனால் அந்த ரூட்டு மேட்ச் ஆகுமான்னு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு முந்தின வாரம் 542க்கு 1 டே பிஃபோர் 385 க்ளூ நம்பரோட பிசி பார்த்திங்கன்னா தெரியும். இப்படி பார்த்தாலும் 42, இப்படி பார்த்தா 41க்கு 42 கண்டினியூஷன் ஆகிடுச்சு. மேலேருந்து கீழே நமக்கு 42 பிசிஏ மேட்ச் ஆகுது. நமக்கு அந்த ரூட்டில் 33க்கு மேலேருந்து கீழே சைட்லேயும் 33 இருக்குது. 33க்கு 34 நாளைக்கு 33க்கு ஒரு 34 ஃபாலோ ஆச்சு நாள் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருந்தோம். இந்த நம்பர் வந்து 934ன்ற ஒரு நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வரணும்னா மேட்ச் பண்ணி பாருங்கள் ஃபாலோயிங் கால்குலேஷனில். அண்ட் வந்து அதுக்கு முந்தின வாரம் 593 வந்த ரூட்டுக்கு 1 டே பிஃபோர் 922. இதுலேயும் க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா 53, 33. இதுலேயும் வந்து மேலேருந்து கீழே 34 பவர் பண்ணோம்னா 84 வரும். மேலேருந்து கீழே போனால் 93 வரும். பிசி 33க்கு 43. இதுவே வந்து 33 ஒரு போர்டு பார்ப்போம்னா 83க்கு 93 வரும். அண்ட் ஏபி 53க்கு நம்ம 30 கால்குலேஷன் அல்லது 40 கால்குலேஷன் மேட்ச் பண்ணுவோம். அதுலேயும் 93 வருது. இந்த ரூட்டில் நமக்கு ஏபி 53 தான் இன்றைக்கும். இதில் 40 எடுத்தோம்னா அதே 93. அண்ட் பிசி 33க்கு 43 எடுத்தாலும் அதே 93, 83, 93. அதனால் வந்து இந்த 33க்கு நாளைக்கு 33, அதாவது 83 அல்லது 84 இந்த 2 நம்பர் வந்து எனக்கு இந்த 2 நம்பர் தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது. 684, 783 வந்து நாளைக்கு இந்த ரூட்டில் தான் மேட்ச் ஆகணுன்ற மாதிரி. அதனால் பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு க்ளூ நம்பரோட ரிவர்ஸ் கால்குலேஷன். நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு 427ஓட க்ளூ நம்பர் 533 இருக்கு இல்லையா. பிசி 33க்கு -2 கால்குலேஷன் ஒன்று இருக்குது. 33, 32, 31 இதில் ஒரு 2 நம்பர் வரலாம். அந்த 2 நம்பர் வந்து செகண்டஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்று 231 அல்லது 731 வரலாம். ஃபைனலாக வந்து ஏபியோட கண்டினியூஷன் 53க்கு 64, அதாவது 58ன்னு பவர் ஆகும். கண்டினியூஷன் 69. இதில் லாஸ்ட்டு 3 டிஜிட் 5869 இருக்குது. இதில் ஒரு நம்பர் வந்து 869. ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். இதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 453, 684, 783, 934, 231, 869. ஓகே, இது டோட்டல் கெஸ்ஸிங். மொத்தமாக 6 நம்பரு. இதில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வர நம்பர் வந்து 453, 231, 869, 684. இந்த 4 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங் நாளைக்கு. பிசியில் 69, 31, 84, 53 4 செட்டு. 69, 31, 53, 84. ஓகே, 4 டிஜிட் நாளைக்கு ட்ரை பண்ணுற நண்பர்கள் முடிந்தால் இந்த 869 4 டிஜிட் ட்ரை பண்ணுறேன். ஒன்று 48, 69 அல்லது 28, 69 வரலாம். ஓகே, கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அண்ட் வந்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. எதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். இது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.